வேண்டும் என்று நம்மால் இயன்ற பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். எத்தனை அபிஷேகங்கள் மனம் குளிரும். அப்பேற்பட்ட அந்த பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய நாள் இந்த நாள். மிகச் சிறப்பாக ராஜகோபுரத்திலே தொடங்கி சுவாமியினுடைய மூலஸ்தானம், அம்பிகையினுடைய திருகோபுரம், தெய்வங்களினுடைய அந்த சந்நிதிகளினுடைய கோபுரங்களும் இப்பொழுது கும்பாபிஷேகம் காணுவதற்கு மிக தயாராக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதக அமைப்பு உண்டு என்று நாம் அறிவோம். ஆனால் எல்லாருக்கும் இருக்கு என்று சொன்னார்கள். உலகத்திலேயே எத்தனை பெரிய பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் கோவிலில் சென்று ஆண்டவனிடம் முறையிடுங்கள் என்றால் நம்முடைய பெரியவர்கள் நினைக்கிறாள் தான் பல பேர் இருப்பாங்க நம்மளை சுத்தி. ஆனால் ஆண்டவன் ஒருவன் தான் பெற்ற தாய்க்கு இணையாக நம் மீது கருணையோடு இருக்கக்கூடியவன். பெற்ற தாயும் நம்மை படைத்த இறைவனும் இரண்டு பேரும் ஒன்று கூடிய இந்த நேரத்தில் கும்பாபிஷேகம் அங்கே மேலே கலசங்களிலே புனித நீர் ஊற்றப்படக்கூடிய அந்த தருணத்தில் எல்லாரும் சேர்ந்து நமசிவாய சொல்ல வேண்டும். ஒன்றாக இணைந்து சொல்லும் அந்த வேண்டுதல் மந்திரங்களாக மாறும். அப்படித்தான் இந்த சுவாமிக்கு நாம் பெருமானால் தேவாரம் பாடப்பட்ட திருத்தலமாகவும் இருக்கிறது. வருடாடாகும். கானாபத்தியம் என்பது கணபதியை பிரதான தெய்வமாகவும் இருந்தது. மிக தொன்மையான காலம் என்று ஏன் பெருமளமா வரலாறாக விளங்குகின்றது. அப்படி மிக பெருமை போக மாட்டோம். திருக்கோவில்கள் நமக்கு அருகிலே மேல் விமானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம், வளமான எண்ணங்களோடு குழுமி இருக்கக்கூடிய இந்த சிறப்பான தலம். அதே போல நம்முடைய மனங்களிலும் எதிர்மறையானவை நம்மை ஆட்கொள்ள வரக்கூடியவன் தான் மிகப்பெரிய இறைவனாக இருக்கின்றான். அப்படி ஆண்டவன்